இந்திய மன்னர், இந்திய அரசர் கனிஷ்கரை பற்றி பார்க்க இருக்கோம். இவர் தலை சிறந்த ஒரு இந்திய அரசர்களில் இவர் ஒருவர். இவருடைய குணநலன்கள், எவ்வாறு சிறந்த அரசர் என பெயர் பெற்றார் என்பது பற்றி இந்த காணொலியில் கருத்து. இவருடைய மூதாதையர்கள் சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கான்சு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில், அதாவது சீனாவின் வடமேற்கு எல்லையில் கான்சு அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்காங்க. இவர்களுடைய இந்த இனத்தின் பெயர் யூச்சி. என்ன சார்? யூச்சின்னு சொல்லுவோம். இவர்கள் இந்த யூச்சி வகுப்பினர்கள் ஒரு 5 சிறு சிறு குழுக்களாக இருக்கிறார்கள். குஜராத் காட்பிசஸ் அல்லது முதலாம் காட்பிசஸ் அப்படிங்கிற ஒரு அரசர் இந்த 5 இனக்குழுக்களையும் ஒன்றாக திரட்டி ஒரு வகுப்பாக கொண்டு வருகிறார். அவர்கள்தான் குஷானர்கள். அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் முதலாம் காட்பிசஸ் அல்லது குஜராத் காட்பிசஸ். ஓகேவா? இவர்கள் பார்த்தியர்கள். பார்த்தியர்கள் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க. அவர்களை வென்று ஆப்கானிஸ்தான் பகுதிகளை வெல்கிறார்கள். இவர்கள் ரோமானிய நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ரோமானிய நாணயங்கள் அப்படின்னா இவர் கிரேக்க நாடுகளுடன் ரோமானிய நாடுகளுடன் வணிக உறவு வைத்திருக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் 80 வயது வரை உயிர் வாழ்ந்ததாக தகவல்கள். இவருக்கு அடுத்து இவரது மகன் 2ஆம் காட்பிசஸ் பதவியேற்கிறார். இவர் பஞ்சாப் மற்றும் கங்கை நதிக்கரையில் ஆட்சி செய்கிறார். இவர் தங்க நாணயத்தை வெளியிடுகிறார். அப்படின்னா நாடு எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் இவர் அந்த வெளியிட்ட அந்த தங்க நாணயத்தில் ஒரு புறம் சிவன் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா இவரை சிவனை வழிபட்ட மக்கள் என கூறுவார்கள். ரைட். இப்போ நம்ம கனிஷ்கருக்கு வந்துடுவோம். கனிஷ்கருடைய காலம் எப்படி எதுன்னு பார்த்தா கிபி 78 முதல் கிபி 120 வரை. இந்த காலத்தை தான் சகா, இங்கிலீஷில் சொன்னால் சகா எரா அல்லது சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேசிய காலன்ற இந்த கிபி 78 தான் தொடங்குகிறது. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. கிபி 78 ஞாபகம் வச்சுக்காங்க. சகா எரா அல்லது சகாப்தம். இதை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தா கனிஷ்கர். இதிலிருந்து தான் நம்ம காலாண்டரே, தேசிய காலாண்டர் கணக்கிடப்படுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கொரோனிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படி இருக்கிற அந்த வருஷமெல்லாம் இருக்காரு. ஓகேவா? இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ரைட். இவர் காஷ்மீரத்தின் மீது படையெடுத்து காஷ்மீரை வெல்கிறார். அடுத்து கந்தகாரை வெல்கிறார். அதுக்கு அடுத்து பாடலிபுத்திரத்தின் மீது படையெடுத்து பாடலிபுத்திரத்தையும் வெல்கிறார். அங்கு புத்த துறவி, புத்த அறிஞர், புத்த சரிதத்தை இயற்றிய அஸ்வகோசர் அங்க இருக்காங்க. இவர் கூடவே அவரே வந்துடுறார். யாருங்க? அஸ்வகோசர். இவருடைய அவையில் அஸ்வகோசர், நாகார்ஜுனர், வாசுதேவர், பச்சுவர் அப்படிங்கிற இந்த புத்த மத அறிஞர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? இவர் சீனாவின் மீது படையெடுத்து செல்கிறார். சீனா, மதுரா போன்ற நாடுகள் மீது படையெடுத்து செல்கிறார். சீனா மேலே ஃபஸ்ட்டு படையெடுக்கிறார். முதல் முறை படையெடுத்து செல்லும் போது பார்ச்சோ என்ற சீன தளபதி மூலம் தோத்துறாரு கனிஷ்கர். மீண்டும் 2ஆம் முறை படையெடுத்து வான்யாங் அப்படிங்கிற ஒரு சீன தளபதியை வென்று காஷ்கர், யார்கண்ட், கோட்டான் ஆகிய பகுதிகளை வெல்கிறார். இவருக்கு மறுபடியும் நாடுகள் மேலே படையெடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இவர்களுடைய படை வீரர்களாலும் சோர்வடைந்து இவரை கழுத்தை நெரித்து கொன்றதாக ஒரு வரலாற்று கதையெல்லாம் இருக்கும். இது புனைப்பட்ட கதை என வரலாற்று ஆசிரியர்கள் கூட கூறுகிறார்கள். ரைட்.
இப்போ ஒரு சிறந்த போர் வீரர், ஒரு விரிவாக்கவாதி, ரைட். அதுக்கு அடுத்து இவர் இந்த புத்த சரிதத்தை இயற்றிய அசோகோஷர் என்பவரால் புத்த மதத்தை தழுவினார் என கூறுவார்கள். புத்த மத ஸ்தூபிகளையும் மடலாளங்களையும் நிறைய கற்றார். புத்த மதத்தை பரப்புவதற்காக தன்னுடைய தூதுவர்களை வெளிநாடுகளெல்லாம் அனுப்புகிறார். புத்த மத 4வது மாநாடு, புத்த மதத்தில் 4வது மாநாடு நடக்கும். இது முக்கியமான மாநாடு. இது டிஎன்பிசியில் வரக்கூடிய ஒரு கேள்வி. அந்த 4வது மாநாடு காஷ்மீரிலேயோ அல்லது பஞ்சாபில் ஜலந்தரிலோ இந்த மாநாடு நடந்ததாக கூறுவர். புத்த மதத்தில் இருந்த அந்த பிணக்குகளை எல்லாம் களைவதற்காகவும், புத்த மதத்தில் ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு அந்த மதத்தினுடைய புனித நூல் ஒன்று மகாவிபேசம் அப்படிங்கிற ஒரு நூல் இயற்றப்படும். அதுக்கு முன்னாடி புத்த மதம் ஒரே மதமாக தான் இருக்கு. இந்த மாநாட்டுக்கு பின்னர் மகாயானம் கீனயானம் என மதம் 2ஆக பிரியும். இது நல்ல நோட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த மகாயானம் அசோகர் பின்பற்றிய புத்த மதம். இவர் கனிஷ்கர் காலம் கீனர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பின்பற்றிய மதம். அசோகர் காலத்தில் புத்த சிலையை கடவுளாக சிலையை வச்சு கும்பிட மாட்டாங்க. ஆனால் இவங்க அதை கடவுளாக கும்பிடுகிறார்கள். இந்து மதத்தில் எவ்வாறு கடவுளை வைத்து கும்பிடுகிறார்களோ ஒரு கற்சிலையை வைத்து, அதே போல் இவர்கள் கடவுளை வைத்து கும்பிடுவதாகவும், கிரேக்க நாட்டிலிருந்து இந்த பழக்கம் இருந்ததாகவும் ஒரு தகவல்கள் எல்லாம் வருகின்றன. இவரை 2ஆம் அசோகர் என அழைப்பார்கள். ஏன் என்ற 2ஆம் அசோகர் என்றால், பௌத்த மதத்தை பரப்ப தன்னுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சுங்கமித்திரையையும் இலங்கைக்கு அனுப்புகிறார். மீதி தர்மமகா மாத்திரர்கள் என அலுவலர்களை நியமித்து சீனா, நேபாளம், எகிப்து, இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் அனுப்பியதாக இவரும் அதே போல் புத்த மதத்தை பரப்ப பல நற்கரையங்களை செய்ததற்காக இவரை 2ஆம் அசோகர் என அழைப்பார். இவர் ஒரு போர் வீரராகவும், ஒரு விரிவாக்கவாதியாகவும், ஒரு சிறந்த அரசராகவும் இருந்து கொண்டு ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றி ஒரு தர்ம காரியங்களை செய்து புத்த மதத்தை பரப்ப இவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக, அதே போல் கனிஷ்க போர், இவர் காஷ்மீரை கைப்பற்றி அங்கூரு நகரையும் பெஷாவர் அப்படிங்கிற ஒரு நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார். சிற்பக்கலைகளிலும் கட்டடக்கலைகளிலும் சிறப்பாக விளங்குகிறது இவரை. அதனால் இந்தியாவின் இருக்கிற அரசர்களில் இவரை 2ஆம் அசோகர் என அழைப்பார். ஓகேவா? இது போன்ற காணொளிகளை காண வேண்டும் என்றால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமான வீடியோ தினமும் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் போடுவேன். அதனால் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல்.